அய்யனார் துணை நாடகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வானதி வந்து கடை திறக்கிறாங்க. கடை திறக்கையில பாண்டி "உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்களா?" அப்படின்னு வானதி கேட்குறாங்க. "எங்கள் வீட்டிலேருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் வந்தால் தான்" அப்படின்னு சொல்லி வானதிகிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடை திறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம சோழன், பல்லவன், நடேசன் எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க. நீ வரமாட்டாங்கன்னு சொன்ன பாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்பா கூட இன்னும் வரல. அதுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் லூஸு மாதிரி பேசுகிற, அதுக்காண்டி எங்கள் வீட்டில் இருந்து எப்படி வராமல் இருப்பாங்க? நீ கடை திறந்தேன்னா எல்லோரும் வரத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வானதி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே வாங்க உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அக்கா கிஃப்ட் வாங்கிட்டு வந்த நிலா அதை கொண்டு வந்து "இந்தாங்க வானதி" அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வானதி வீட்டில் இருந்தும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கடையை திறக்கிறாங்க. திறந்து உள்ளே போகிறாங்க. அப்புறம் டீ கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆகுது. வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லோரும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாரு, சோழன் சொல்கிறாரு, "என்னே நிலா இப்போ வருவா, வந்துட்டு எல்லாருமா ஹனிமூன் போவோம்னு சொல்லுவா. நீங்கள் அவள் பேச்செல்லாம் கேட்காதீங்க. எனக்கு சத்தியமாக சொல்லு, ஹனிமூன் நான் மட்டும் தான் போவேனே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்ன லூஸாடா? மிச்ச விஷயம்னாலும் பரவாயில்ல, இதுக்கு எதுக்குடா நாங்கள் எல்லோரும் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்லைண்ணே, உன்னை நான் நம்ப மாட்டேனே" அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் சொல்கிறேன், "என்னையெல்லாம் அண்ணி கூப்பிட்டா நான்லாம் வருவேன்ப்பா" அப்படின்னு பல்லவன் சொல்கிறேன். சொல்லையில் ஓடி போய் சோழன் தலையிலே நங்கு நங்குன்னு கொட்டுறாரு. இந்த சீன்களை தான் போடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லைப்பா.